بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும், கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழும் வாழ்க்கையை உலக மக்கள் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அன்றைய தினத்திலே அவனுடைய வாழ்க்கை எந்த விதமான பயமும் இல்லாததாக, தன் உடலில் ஆரோக்கியம் பெற்றவனாக, அன்றைய நாளின் உணவை பெற்றவனாக யார் ஒரு நாளை அடைகின்றாரோ, ஒரு நாள் ஒரு மனிதன் அடைகிறான். எந்த நிலையில் அடைகிறாங்க? அவனுடைய உடல்ல ஆரோக்கியம் இருக்கு, அவனுக்கு அந்த இடத்துல வாழ்றதுல எந்த விதமான பயம் இல்லை, அன்றைய உணவும் அவர் பெற்று இருக்கின்றார். அப்படி யார் ஒரு மனிதர் ஒரு நாளை அடைகின்றாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இந்த உலகத்துடைய எல்லா நலவுகளையும் பெற்றவரை போன்றவர் ஆவார் என்று சொன்னார். இப்போ ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ஆரோக்கியம் இருக்கின்றதே, அது உடலோடும் மனதோடும் சம்பந்தப்பட்டது. ரெண்டுமே அதுக்கு காரணம். உடலும் மனதும் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல. ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் இருக்குல்லவா? ஒரு பக்கம் உடல் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் மனம். மனமும் உடலும் இரண்டு பக்கங்களில், ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களில் இருப்பதை போன்று அதாவது ஒன்று பின்னி பிணைந்தது. உடல் ஆரோக்கியம் குறைந்தால் மனம் ஆரோக்கியம் குறையும், மனம் ஆரோக்கியம் குறைந்தால் உடல் ஆரோக்கியம் குறையும். இரண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒருவர் சரியான மனநிலையில் இருந்தால்தான் உடலும் சரியாக இயங்கும். ஒருவருடைய உடல் சரியாக இருந்தால்தான் அவருடைய மனதும் சரியாக இருக்கும். எனவேதான் மனதை முதலில் பக்குவப்படுத்த சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனமும் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், அது பக்குவப்படுத்தப்பட வேண்டும். அது சரியாகிவிட்டது என்று சொன்னால் உடல் முழுவதும் சரியாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உடல்ல ஒரு சதை துண்டு இருக்கின்றது, உங்க உடல்ல ஒரு சதை இருக்கின்றது, அது சரியாயிடுச்சுன்னு சொன்னா முழு உடலும் சரியாகிடும். அது கெட்டுருச்சுன்னு சொன்னா முழு உடலும் கெட்டுரும் சொல்லிட்டு சொன்னாங்க, அலா வஹியல் கல்ப், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய மனம் என்று சொன்னாங்க. உங்களுடைய இதயம் அதுதான். அது கெட்டுருச்சுன்னு சொன்னா முழு உடலும் கெட்டுரும். இப்போ அது சரிப்படுத்திட்டோன்னு சொன்னா முழு உடலையும் நாம் சரிப்படுத்தி விடலாம். ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்போம், பொதுவாக என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்களே கேட்பேன் இல்லையா? சோகமாக இருக்கிறீங்களே, என்னங்க காரணம்? அப்படி சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், மனசு சரியில்லைங்க. என்ன சொல்றாரு? அவருடைய மனசு சரியில்லைன்னு சொன்னால் முகம் காட்டி கொடுக்கும், உடல் காட்டி கொடுக்கும், சரியாக நடக்க மாட்டார், எதையாவது கொடுத்தா சாப்பிட மாட்டார்,
எதையாவது குடிக்க கொடுத்தா குடிக்க மாட்டார். அதை பார்த்து நம்ம என்ன செய்யலாங்க, முடிவு செய்யலாம், இவர் ஏதோ விஷயத்தில் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். மனசு சரியில்லைன்னா எல்லாமே அதை வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கும். முகத்தை பார்த்து என்ன செய்யலாங்க, சொல்லலாம். என்ன கேட்பாங்க, என்ன பாய் ஒரு மாதிரியாக இருக்கீங்களா, ஏதாவது உடம்பு சரியில்லையா கேட்பேன் இல்லையா. அதுதான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சைத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், நிறைய பேரை மனசு சரியில்லைன்ற ஒரு காரணத்தை சொல்லி சைத்தான் என்ன செய்வான்னா அவனை தவறான பாதைக்கு கொண்டு செய்வான். என்ன செய்வான், உன் மனசு தான் சரியில்லையே, கொஞ்சம் என்ன செய், மதுக்குடி, என்ன செய், ஒரு மில்லி அடி, என்ன செய்வாங்க, எதையாவது சொல்லி என்ன செய்வாங்க, சைத்தான் அதை குடித்தா சரியாயிடுமா, சாராயத்தை குடித்தா மனசு சரியாயிடுமான்னு சொன்னால் இன்றைக்கி உலகமே அதுதான் செஞ்சிட்ருக்கு. அதனால் சரியாயிடுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி எப்படி மனநிலை இருந்ததோ அதை விட 2 மடங்கு என்ன செய்யுங்க, மன அழுத்தத்தில் அந்த மனிதன் இருக்கும். பாவத்திலே அல்லாஹ்வுத்தாலா மன நிம்மதி வைக்கல. இன்னைக்கு தவறாக வழிகாட்டுதல். இதை குடிச்சா என்ன செய்வ, நீ ரிலாக்ஸ் ஆகிடுவ, இதாகிடுவ. அதனால் என்ன செய்யாதுங்க, ஒரு பொழுதும் மனம் அமைதி பெறாது. அப்போ நம்முடைய மனமும் நம்முடைய உடலும் சரியான பாதையை செல்வதற்காக சரியான ஒரு வழிகாட்டுதலை இஸ்லாம் என்ன செய்துங்க, வழங்கி இருக்கின்றது. தூய இஸ்லாம் இருக்கின்றது நம்முடைய மனதையும் பக்குவப்படுத்துகின்றது, உடலையும் பக்குவப்படுத்துவதற்கான விஷயங்களை நமக்கு பாடம் நடத்துகின்றது. நீங்கள் என்ன செய்யுங்க, மனதாலும் பக்குவப்பட்டவராக இருங்கள், உடலாலும் என்ன செய்யுங்க, இதாக இருக்கு. அதுக்கு மனசை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு என்னங்க தேவை, மனசு பக்குவப்படணும், மனது அமைதி பெறணும். ஒரே ஒரு வழிதாங்க. நாம் கவலையாக இருக்கோம், துக்கமாக இருக்கோம், நம்முடைய கவலை என்ன செய்யுது, மன சஞ்சலத்தில் இருக்கும், மன குழப்பத்தில் இருக்கும். ஒரே ஒரு வழிதாங்க. அது என்ன வழி சொல்லுங்க, ஒரே ஒரு வழி, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டே தவிர உங்களுடைய மனம் அமைதி பெறாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். எனவே மனதை என்ன அமைதிப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய திக்ர், குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை திறந்து நாம் ஓதுவது, அல்லாஹ்வை திக்ர் செய்வது. எப்படி திக்ர் செய்யணும், சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அர்த்தம் நம்முடைய மனசில் அப்படி வரணும். சுப்ஹானல்லாஹ் அதனுடைய அர்த்தம் என்னங்க, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் நீ என்ன செய்கிற, மிக பரிசுத்தமானவனாக இருக்கின்றாய் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்முடைய மனதை பரிசுத்தப்படுத்துகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு நீ எத்தனையோ நியாமத்துகளை, நற்கொடைகளை, பேருபகாரங்களை நீ வழங்கி இருக்கின்றாய், அதற்கெல்லாம் நான் என்னால் நன்றி செலுத்த முடியாது. எனவே நான் சொல்லுகின்றேன், உனக்கு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்குத்தான். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் வேற எதுவுமே பெரியது கிடையாது. யா அல்லாஹ், நீ மட்டும்தான் பெரியவன், உன்னுடைய அருள் மட்டும்தான் பெரியது, உன்னுடைய நீ கொடுத்த நியாமத்துகள் மட்டும்தான் பெரியது என்று மனதால் சொல்லி அல்லாஹ்வை திக்ர் செய்வோம். ஏன்னா அவங்க மனசு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அமைதியாக ஆரம்பிக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாருமே இல்லை யா அல்லாஹ் என்று நீங்கள் இது போன்ற சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து வாருங்கள். எப்படிப்பட்ட மனமும் அமைதியாகும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது, மனிதனுடைய வாக்குறுதி அல்ல, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நீங்கள் செய்து வாருங்கள், அல்லாஹ் அதிலே நிம்மதியை வைக்கின்றான். சொல்லி ஒரு மனுஷர் வந்து கேட்டாரா, இன்னைக்கு உலகமே அத்தனை கேட்குறது, அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் வேகமாக வந்து கேட்குறாரு. ஒரு அறிஞர்கிட்ட என்ன கேட்குறாரு, நான் அமைதியான வாழ்க்கை வாழணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த ஞானி அமைதியாக பதில் சொன்னாரா, என்ன கேட்டோமோ அமைதியான வாழ்க்கையா சொன்னாரா. அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி சொன்னாரா, உனக்கு அமைதியான வாழ்க்கை வேணுமா, நீ தியான வாழ்க்கைன்னு சொன்னார். என்ன சொன்னாரு, நீ தியான வாழ்க்கை தியான வாழ்க்கை, அல்லாஹ்வை திக்ர் செய்கிற வாழ்க்கை நீ உனக்கு என்ன செய்யுங்க, தானாகவே அமைதியான வாழ்க்கை வரும் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் ஒன்று மனதை பக்குவப்படுத்துவது, அதை அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு என்ன செய்யறாங்க, பக்குவப்படுத்தலாம். அதே போன்று உடல் சரியில்லை என்றாலும், உடல் நிலை சரியில்லை என்றாலும் உள்ளம் பாதிக்கப்படும். எப்படி
மனம் சரியில்லை என்றால் உள்ளம் பாதிக்கப்படுகின்றதோ, உள்ளம் சரியில்லை என்றாலும் உடலும் பாதிக்கப்படும், உடல் சரி என்றால் மனதும் பாதிக்கப்படும். ரெண்டுமே. உடல் சரியில்லை என்றால் என்ன செய்யுங்க, மனசு பாதிக்கப்படும். சில நேரத்தில் என்ன செய்வீங்க, சோகமாக, அதாவது உடல் களைப்பாக இருக்கும், உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், ஹாஸ்பிட்டல் போகும். அங்கே என்ன செய்வாங்க, பிபி, சுகரு, பிளட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு சொல்கிற விதம் இருக்குல்ல, உடனே செக் பண்ண அந்த மருத்துவர் உடனே சொல்கிறார், என்னங்க உங்களுக்கு இவ்வளோ இருக்குது, பிபி என்ன 300 இருக்குது, சுகர் என்ன 400 இருக்குது அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுங்க, இன்னும் 300 எக்ஸ்ட்ரா ஆகிடும். என்ன ஆகுங்க, 300 இருக்கிறதுக்கு 600 ஆகிடும். சொல்கிற விதம். அதுவே அவர் பக்குவமாக பிபி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது, சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஆறுதல் வார்த்தை இருக்கு. அவன் என்ன செய்யுங்க, சரி டாக்டரே சொல்றாரு, சரி பயப்பட வேண்டியது இல்லை. பாருங்க, சில நேரங்களில் நம்மளுடைய பயம் நம்மை நோயை அதிகரித்து விடும். சில நேரங்களில் நமக்கு நோய் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் நமக்கு வரக்கூடிய பயம் இருக்கின்றது அந்த நோயை பன்மடங்காக அதை என்ன செய்துங்க, அதிகரித்து விடும். எனவே பக்குவத்தோடு சொல்ல வேண்டும் சொல்லுது இஸ்லாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுங்க, யாரையாவது நீங்கள் நோய்வாய் நலன் விசாரிக்க சென்றாலும் கூட அங்கே போய் என்ன சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ். நாம் ஒருத்தரை நலன் விசாரிக்க போகிறோம், நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார், அவரை நாம் நலன் விசாரிக்க போகிறோம். போனால் என்ன சொல்லுவாங்க, லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், பயப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், உடனே ஆகாத வியாதியாக இருந்தாலும் நாம் என்ன சொல்ல வேண்டாம், அங்கே போய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அல்லாஹ் நாடிட்டா லேசாக்கிடும், ஒன்றுமே இல்லை. அதே நாம் எதிர்மறையாக சொல்லிட்டோம், என்னங்க எப்படியா, இதெல்லாம் சரியாகுமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாதுங்க, அவரை போய் பயம் காட்டிடக்கூடாது. எனவே என்ன செய்யறதுங்க, அவரை எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சாதாரணமாக காட்டுறது, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னு சொல்றது, எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, லேசாக என்ன செய்யுதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுதுங்க, அந்த மனிதரை நாம் பக்குவப்படுத்தணும். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, இதை நாம சரியாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்ததுங்க, சாப்பிடாம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சாப்பிடாம நோய்வாய்ப்பட்டாங்க. ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காதுங்க, என்ன செய்யுங்க, அதனால பசியினால நோய்வாய்ப்படுவாங்க. அது கேள்வி. ஆனால் இந்த காலம் என்ன செய்யுங்களா, சாப்பிட்டே நோய்வாய்ப்படும். இந்த காலத்தில் அதிகமாக சாப்பிடுவதை கொண்டே என்ன செய்யுங்க, நோய்வாய்ப்படுகின்றோம். சாப்பிடாமல் நோய்வாய்ப்படுவதை விட அது ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் சாப்பிட்டு 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 அதிகமாக நோய்வாய்ப்படுகின்றோம். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டின்னு சொன்னால் பெரிய லிஸ்ட்டு போடலாம், ஒரு நீண்ட லிஸ்ட்டை போடலாம். என்னென்னங்க, நாம் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு எனக்கு எதிராக இருக்கிறது சுற்றுச்சூழல் குறைபாடு. சுற்றுச்சூழல், இன்னைக்கு நான் என்ன செய்ய மாட்டேங்க, புகைப்பிடிக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு டீ கடையில் நிற்கும் பொழுது 4 பேர் புகைப்பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த புகையை சுவாசித்து நான் என்ன செய்கிறேங்க, நானும் நோயாளி ஆகிட்டேன். இதுதானே உண்மை. நமக்கு பழக்கம் இருக்காது, பொதுவாக சொல்லுவோம், நமக்கு பழக்கம் இல்லை. ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழல் என்ன செய்கிறாங்க, பொதுவான இடத்துல புகைக்காதுங்க, புகை குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் அது என்ன செய்யறது இல்லைங்க, பின்பற்றுறது கிடையாது. அதனுடைய சுற்றுச்சூழலின் காரணமாக நாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு என்ன செய்யுதுங்க, பாதிப்பு ஏற்படுது. அடுத்து என்னங்க, சுகாதாரம் இல்லாத ஒரு நிலை. எங்கே பார்த்தாலும் சிறுநீர் கழிக்கிறது, மலம் கழிக்கிறது, இதெல்லாம் என்ன செய்யுதுங்க, சுகாதாரமற்ற ஒரு நிலை, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எதிராக இருப்பது. அதே போன்று தாறுமாறான உணவு முறை. இன்னைக்கு என்ன, எதை பார்த்தாலும் சாப்பிட்றது, எதையுமே யோசிக்கிறது கிடையாது. அது எப்படி தயாரித்தாங்க, எப்படி சுகாதார முறையில் தயாரித்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறது இல்லை. எதையாவது என்ன செய்யறங்க, ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து என்ன செய்யறதுங்க, குக் பண்ணி சாப்பிட்றத விட இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு. சமைச்சு சாப்பிட்றத விட அதிகமாக என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிட்ற விஷயம் என்ன செய்யுதுங்க, அதிகமாகிடுச்சு. எப்படி சமைக்கிறாங்க எதையுமே பார்க்காமல் இன்னைக்கு என்ன செய்யுதுங்க, போயிட்டே இருக்கு.
அதே போன்று இதையெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எதிரானவை. சரியான நேரத்தில் சரியான ஒரு வாழ்க்கை, இப்படி தான் வாழணும் முறை இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் விழிக்கணும், இப்படியெல்லாம் ஒரு முறை இருக்கு இல்லையா? வாழ்வியல் முறைகள். இதுக்கு எதிராக இன்னைக்கு என்ன செய்யுதுங்க, அப்படியே தலைக்கீழே தூங்குற நேரத்தில் முழிச்சிட்டு இருக்கோம், முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் தூங்குறோம். அதில் என்ன செய்யறங்க, இரவு நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் கேட்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் எல்லாம் 12, 1, 2 மணிக்கு தான் என்ன செய்யறோங்க, நாங்கள் தூங்குறோம் அசால்ட்டாக சொல்லுவோம். எப்படி அவருடைய உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்? அதோட சும்மா இருக்கிறதுல, அதை என்ன செய்யறதுங்க, மொபைலில் நோண்டுறதுல நேரத்தை இரவு கழிக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நேர் எதிரானவைகள். வாழ்வியலை நாம் என்ன செய்யறோங்க, மாத்திரம் நம்முடைய ஆரோக்கியத்தை நாமே கெடுத்துக்கிறோம். அதிகமானவர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் என்ன செய்யறோங்க, வெளியிலிருந்து கெடுக்கப்படவில்லை, நாமே கெடுத்துக்கிறோம். ஆரோக்கியம் இருக்கு, எப்படிப்பட்ட எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுங்களா? ஒரு தடவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பயான் செய்யறதுக்காக மெம்பரில் ஏறுறாங்க. ஏறி நிற்கிறாங்க, அழுகுறாங்க. அழுதுட்டு சொல்றாங்க, பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே போன்றுதான் ஒரு முறை மெம்பரின் மீது ஏறினார்கள், நின்றார்கள், அழுதவாறே சொன்னார்கள், அழுதுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். என்னென்ன அல்லாஹ்விடத்துல கேட்கறது? அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இதை விட ஈமானுக்கு, உறுதியான ஈமானுக்கு பிறகு இதைவிட சிறந்த ஒரு விஷயம் இல்லை என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை அவங்க தங்களுடைய பயானில் சொல்றாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நமக்கு பிரார்த்தனைகளை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு இடத்துல சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் வஆஃபாத ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ், உன்னிடத்தில் நாங்கள் இந்த உலகத்திலையும் ஆரோக்கியத்தை கேட்கிறோம், மறுமையிலையும் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்துடன் வாழணும். அதே போன்று வறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அல்லாஹ், அந்த வாழ்க்கையிலும் என்ன செய்யணுங்க, அல்லாஹ் நான் என்ன செய்யணும், ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதாக இந்த துவா சிறப்பான துவா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா செய்றீங்க இல்லையா? இந்த துவா இருக்கின்றதே, இந்த துவா என்பது மிக சிறப்பான ஒரு துவா என்பதாக சொன்னார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஆரோக்கியம் குறித்த ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. நமக்கு ஒரு விஷயத்தினுடைய அருமை பெருமை தெரியணும்னு சொன்னா, அதுக்கு எதிராக நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு எதிர்மறையான விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆரோக்கியம், இந்த அருட்பாக்கியங்கள் பெருசா தெரியும். இல்லைன்னா அது தெரியாது. எப்படிங்க நாம் எதிர்மறையாக யோசிக்கிறதுன்னு சொன்னால், பாருங்க, அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான், எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் இந்த கண்ணை கொடுக்கவில்லை, அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி நாம் யோசிச்சோம்னு சொன்னால், அந்த கண்ணுடைய அருமை நமக்கு புரியும். அல்லாஹ் நம்மை சிறந்த முறையில் நடக்க வச்சிருக்கிறானே, எத்தனையோ நபர்களுக்கு அல்லாஹ் காலை ஊனமாக ஆக்கி அவர் என்ன செய்கிறாங்க, அவர் கஷ்டப்பட்டு நடக்கிறாரே, அதையெல்லாம் யோசிக்கும் பொழுது, அல்லாஹ் எனக்கு இந்த காலை கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ் எவ்வளோ நமக்கு பாக்கியங்களை நமக்கு கொடுத்துருக்கான், பெருசாக தெரியும். அதை நினைச்சா தான் நமக்கு இது பெருசாக தெரியும். நாம் அதை நினைக்கிறேன்னா இது பெருசாக தெரியாது. நல்ல சிந்தனையை கொடுத்துருக்கிறானே, எத்தனையோ பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய தேவையை அவங்களே பூர்த்தி செய்ய முடியாத நிலையில இருக்கிறாங்களே, அல்லாஹ் எனக்கு நல்ல புத்தி சுவாதீனத்தை கொடுத்துருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே இதே போன்றுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம எதிர்மறையாக யோசிக்கும் பொழுது என்ன செய்யுங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட அருள் பாக்கியங்கள் பெருசா தெரியுங்க. இல்லைன்னா அதை பற்றி நமக்கு என்ன செய்யாதுங்க, ஒரு பெரிதாக தெரியாது. அன்பிற்குரியவர்களாக அதே போன்றுதான் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒன்று. நோயையும் அவன்தான் கொடுக்கின்றான், ஆரோக்கியத்தையும் அவன்தான் கொடுக்கின்றான். ஆரோக்கியமான நிலையிலே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக முறையிடுவது,
அல்லாஹ்வை அதிகமாக வணக்கங்கள் புரிவது, கொடுத்த ஆரோக்கியத்திற்கு நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தி வந்தோம் என்று சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். அந்த ஆரோக்கியத்தை நாம் நன்றி செலுத்துவது, அதை கெடாமல் பார்த்து கொள்வது, இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றானே என்பதை நினைத்து நினைத்து அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்வது. இதற்கு நாம் எதிர்மாற்றமாக இருந்தோம் சொன்னால், இல்லை அதை பற்றி நம்ம கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் குறைந்துவிடும், அதனால் உடலும் கெடும், உள்ளமும் கெடும், எல்லாமே கெட்டுவிடும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இந்த ஆரோக்கியத்தை முழுமையாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே நாம் கழிப்பதற்கு நாம் என்ன செய்யறதுங்க, முயற்சிகள் செய்வது. அதே போன்று நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களான முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த பட்டியலில், அதையெல்லாம் நாம் என்ன செய்யறதுங்க, விட்டுறது. சரியான நேரத்தில் தூங்குவது, சரியான நேரத்தில் விழிப்பது, வாங்கு சொல்லப்பட்ட உடனே என்ன செய்யறங்க, சுபஹுடைய வாங்கு சொல்லப்பட்ட உடனே நாம் எழுந்திருப்பது, அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ஆரோக்கியத்துக்கு நாம் நன்றி செலுத்துவதாகும்.